ஆனா சேர்த்து ஜெபிக்கின்ற குடும்பமா வந்து நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவராகி நம்ம இருக்கிறோம் குடும்பமாக. நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோமா? எத்தனை குடும்பத்தை ஜெபிக்கிறோம்? கைதுங்க. ஐயோ ரொம்ப குறைவா இருந்தா ஜெபிங்க, குடும்பமாக ஜெபிங்க. ஏன்னா கடவுளோட ஆசீர்வாதம் வந்து முழுமையாக தான் இருக்கும். ஒரு இறைவார்த்தை சொல்லியிருப்பாரு, எங்களை நாம 7 பேர் கூட ஜெபிக்கின்றோம் மத்திய நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அதோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா குடும்பமாக ஜெபிக்க சொல்லும். கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் அமர்ந்து ஒரு குடும்பமாக, அது எந்த நேரமாக இருக்கலாம், ஒரு 5 நிமிடம் கூட இருக்கலாம், ஆனா குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க சொல்ல அங்க நிறைய ஆசீர்வாதம் வந்து கடவுள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல ஒற்றுமை பிணக்குகள் எல்லாம் கிடைக்கும். நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இன்னைக்கு வந்து அருமையா வந்து அந்த நாடகம் அருமையா ஒரு நாடகம் ஒன்று போட்டாங்க வியாபாரம் அருமையும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தற ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறோம்? கடவுளுக்கு பைபிளுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அதிகமா வந்து ஆளுக்கு வந்து குடும்பம் வந்திருந்தோம். ஒரு வந்து நெட்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது. அதை பார்க்க சொல்ல ஆலயத்துக்கு போற மக்கள், பைபிள் படிக்கிற மக்கள், குடும்பம் சேர்ந்து ஜெபிக்கிற மக்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் எல்லாம் இருக்குது. ஆன்லைன் பார்த்தா நம்ம கீழே இருந்தது. ஆனா படிப்படியா காலப்போக்கில் பார்க்க சொல்ல ஆன்லைன் தான் மேல இருக்குது தவிர மற்ற எல்லாமே கீழே போயிடுச்சு. எல்லாமே இப்ப வந்து ஆன்லைனுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறோம். செல்போன், டிவி நம்ம அதிகமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தவிர கூடி ஜெபிக்கிறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, குடும்பமா ஃபர்ஸ்ட் கலந்து பேசுறது கிடையாது. குடும்பம் உட்காந்து சாப்பிடுறோமா அது ஒரு கேள்விக்குறிதான். இப்போ அதுக்காக ஒரு ரூம்ல போய் உட்காந்துப்பாங்க, சோப்பால உட்காந்துப்பாங்க, ஒருத்தர் இங்கே இருப்பாங்க, பொறுமையா சாப்பிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடாது. சேர்ந்து வந்து நம்ம ஒன்னா கொஞ்சம் ஜெபிக்கணும், அதே போல ஒன்னா கொஞ்சம் சாப்பிடணும். இதெல்லாம் ஒரு ஒற்றுமை வந்து வளர்த்துருக்கோம். இந்த நல்ல ஒரு குடும்ப விழாவில் வந்து நல்ல பாடத்தை வந்து நம்ம கத்துக்கிட்டவங்களாம் நம்ம வந்து இங்க நம்ம வெளியே போடணும். நல்ல ஒரு பாடத்தை வந்து இந்த வருடம் கழித்து புதிய வருடம் தொடங்க சொல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம கத்துக்கிட்டு நல்ல குடும்பமாக, நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பமாக, மற்ற குடும்பங்களுக்கு நம்ம ஒரு முன்மாதிரி குடும்பமாக நம்ம திகழ்கிறதுனால நம்மளால சின்ன சின்ன முயற்சி வந்து நம்ம எடுப்போம். நீங்கள் சாட்சிகள் உங்க வாழ்க்கையில காட்டுங்க கடவுள் சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம வாழ்க்கையில தான் காட்டணும் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம், மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை கிறிஸ்துவர்கள் வாழ்றோம் என்பதை நம்ம வாழ்க்கை மூலமா நம்ம அதை பிரதிபலிக்கப்படியாக நம்ம செய்யணும். அதை நம்ம மனசுல வச்சுட்டு இந்த குடும்ப விழா வந்து நம்ம சீரமாக நம்ம மகிழ்ச்சியோட நம்ம கொண்டாடுவோம். எடுத்துக்காட்ட வகையில் நம்ம திகழ்றதுக்கு நம்ம முயற்சி நம்ம செய்வோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் வந்து இன்னைக்கு கால நிகழ்ச்சிகள்லாம் ஒவ்வொரு அன்பும் ஒரு பக்த சபையை வந்து அவங்களோட பங்களிப்பை வந்து இந்த மகிழ்ச்சியான நாட்கள் வந்து கொடுத்தீங்க. உங்க அனைவருக்கும் வங்கியின் சார்பாக கரங்களை தட்டி நன்றி வாழ்த்துக்கள். இப்போ ஒரு கொஞ்சம் நம்ம நிறைவு செய்யலாமா?